சிறப்பாக வந்தா அந்த தன்மையில வரும்பொழுது, அந்த சிறப்புல வரும்பொழுது என்ன ஏற்படும்? தை மாசம் பிறக்கும். தை பிறந்தா என்ன பிறக்கும்? வழி பிறக்கும். அப்ப வழி பிறக்கணும்னு சொன்னா, வழி ஏற்படுத்தணுமா? இல்லையா? அப்ப ஏற்படுத்துவது நம்முடையது. அப்ப என்ன செய்யலாம்? இன்றிலிருந்து நாம இந்த மௌனத்த நாம கடைபிடிச்சத முடிச்சுக்காம, எப்பப்போலாம் முடியுதோ தொடர்ந்து செய்வோம். ஸ்கை யோகா ஆன்லைன்லயும் அவங்க சொன்னாங்க. தொடர்ந்து இத செய்து கொண்டிருக்கின்றோம். சவால் என்ற முறையில ஏற்கனவே ஒரு 60 நாள் இவங்க பயிற்சி செய்துட்டு இருக்காங்க. வருகின்ற வருடத்துக்கு முன்னாடி நான் என்ன மாத்திக்க போறேன் அப்படிங்கிற ஒரு சவாலை ஏத்துக்கிட்டு நிறைய பேர் செய்துட்டு இருந்தாங்க. அந்த சவால் இன்னையோட முடிஞ்சிட போகுது. நாளையில இருந்து ஜாலியா ஃப்ரீயா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள்லாம் விரதத்தை ஏற்படுத்தல. விரத காலம் என்று இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக சில அனுபவங்கள் ஏற்படும். அதுக்காக விரதத்தை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி வச்சாங்க. அத முடிச்ச பிறகு நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு க்ஷணமும் வாழ்க்கையில எது செய்தாலும் இதே போல பழகுறதுக்காக ஒரு பயிற்சிய தான் விரதமாக சொன்னாங்க. நம்ம என்ன செய்றோம்? அந்த டைம்ல மட்டும் ஸ்ட்ரிக்ட்டா அப்படியே உட்கார்ந்திருந்து இப்படி செய்வேன், அப்படி செய்வேன்ட்டு நெறைய செய்து முடிச்சுட்டு, அந்த டேட்டுக்காக காத்துக்கிட்டே இருப்போம். எப்போ முடிய போகுதுன்ட்டு. அன்னைக்கு முடிஞ்ச உடனே இஷ்டப்படி போகலான்ட்டு விட்டோம்னா, என்ன செய்யறது? நமக்குள்ளாக நிலையாக இருக்காது. வேற ஒண்ணுமே இல்ல. தப்பே கிடையாது. தாராளமாக நம்ம செய்யலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பணத்த சம்பாதிச்சு வச்சுட்டு, எங்கேயோ போய் கொட்டுறதுக்கா நாம செய்தோம்? இல்ல இல்லையா? நமக்குள்ளாக நிலை பெற்று, அந்த நிலை பெற்ற பிறகு உள்ளுக்குள்ளாக இருந்து வழியணும் அது. இந்த குடம் நிரம்பணும். அத நிரப்பிட்டோம் இப்ப. நிரப்பிட்ட பிறகு அது வழிய ஆரம்பிக்கணும். அப்ப இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதானே வழியும். இல்ல அட்லீஸ்ட் அத பிடிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் அதுக்குள்ளார இருக்கும். அங்கங்க ஓட்டைய திரும்ப திரும்ப போட்டா, பானை என்ன செய்யும்? வெளியில கொட்டி தீர்ந்துட்டு மறுபடியும் எம்ப்டி ஆயிடும். எம்ப்டி ஆன பிறகு ஹம்டி டம்டின்ட்டு ஓடிட்டே தான் இருப்போம். ஓடணுமா? நிக்கணுமான்ட்டு நாம முடிவு செய்வோம். இந்த வருடம் 2024 நல்ல முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு பாராட்டுகள். எல்லோரும் நெறைய பேர் இதுக்காக முயற்சி செய்து, அவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லோரும் நாம இந்த மௌனத்திலேயே நன்றிகளையும், பாராட்டுகளையும் சொல்ல வேண்டும். அதோட இல்லாம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு சூக்குமமாக இருந்து, நம்முடைய உயிருக்குள்ளாக கலந்து நிற்பாங்க. எப்போன்னா, நாம மௌனமாக இருக்கும் பொழுது. ஏன்னா இறைவன் மொழி மௌன மொழி. இறைவன் ஆற்றல் மௌனமாக செய்வது. அப்படியே அடிச்சு செய்யாது. மௌனமாக அரவணைச்சு தான் செய்யும். அப்ப அந்த அரவணைப்பு, அந்த ஆற்றல் வேணும்னு சொன்னோம்னா, அந்த மௌனத்த குடுத்த அந்த குருவின எப்பொழுதும் சிக்கன பிடித்துக் கொள்ளணும். சிக்கன பிடிச்சா சிக்கலே இருக்காது. அப்ப எது செய்யணுங்கிறது நாம சீக்கிரமாக முடிவு செய்வோம். அந்த முடிவின தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்போம். குருவினுடைய அருளாலும், உங்கள் அனைவருடைய முயற்சியினாலும் இந்த சிறப்பான ஒன்று எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கட்டும். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! இந்த சிறப்பான ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி, மௌனம் முடியும் பொழுது உங்களோடு சேர்ந்து உங்களுடைய ஆற்றல் எல்லாம் அப்படியே எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக கொடுத்ததற்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! மௌனத்த நாம முடிச்சுக்கிறோம்னு சொன்னோம்னா, கடைசியாக நீங்க பேசுவதாக இருந்தா உண்டு. இல்ல இதோடு நாம முடித்துக் கொள்ளலாம். கோதையம்மா, நகுலேஷ் ஐயா, வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன் ஜெகோ. நான் இப்போ ஓபன் பண்ணவா? யாராவது அவங்க அனுபவத்தை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நிமிஷம் எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன் ஜெகோ. சிறப்பு சகம். முதல்ல நான் சொல்லிட்டேன். கடைசியா ஒரு வார்த்தை, அதுதான் வந்து டேக் ஹோம் மெசேஜா நான் எடுத்துக்கிட்டேன். சிக்கனை பிடித்தால் சிக்கல் இல்லை. அந்த சிக்கனை பிடிக்கிறதுக்கு நீங்க கொடுத்த அந்த தவமும், அந்த வார்த்தைகளும், அந்த பஞ்சேந்திரியத்தோட இணைத்த மௌனமும்
மிக 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 சிறப்பு சகோ. இது வார்த்தைகள் இல்லை இதுக்கு மேல சொல்றதுக்கு. எங்களை வழிநடத்திய மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன் சார். வாழ்க. மற்றவங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ராஜேஷ் ஐயா வந்து மிக்க நன்றி. ஏனென்றால் நாங்கள் உங்களோட ஒரே எதிர்பார்த்து கொண்டிருந்த நாங்கள். நான் உண்மையில் வந்து இந்த ரெக்கார்டிங் ஆரம்பத்திலேயே போட மறந்துட்டு நான் நிஜம் முதல் தவம் செய்து தான் இப்போ நீங்கள் மௌனத்துக்கு போவீங்கள் என்று கணித்துக் கொள்ளுங்கள். அது பிள்ளையாக இந்த முறை நடந்து விட்டது. பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க மௌனமாக இருக்கும்போது உங்களை மறந்துடுவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்க ரெக்கார்டிங் செய்திருக்கோம். கவலைப்பட வேண்டாம். ஓகே, நன்றி. நன்றி. மற்றவருக்கும் இடம் கொடுத்து நான் இதை முடித்துக் கொள்வேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது மூலியமா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குங்க ஐயா. நாங்க இந்த 1 மந்த்தா இந்த மௌனத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ளயும் எங்க குடும்பத்துக்குள்ளயும் என்னால வந்து நிறைய பார்க்க முடிஞ்சதுங்க ஐயா. இதுல நான் இதை தொடர்ந்து வந்து இந்த சந்தோஷத்தையும் இந்த ஒரு எனக்குள்ள கிடைச்ச ஒரு ஆனந்தத்தை வந்து நான் இதை தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா இதை நான் ஃபாலோ பண்ணுவேங்க. எனக்கு உங்க கூட கிடைக்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஸ்கை ஆன்லைனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த நார்வே மன்றம் காலையில எழுந்திரிச்சு உட்காந்து அவங்களுடைய நேரம் வேற, இந்தியாவில் இருக்கவங்களது வேற, தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒன்று. தொடர்ந்து செய்வதுதான் எந்த ஒன்றும் நமக்கு தேவை. நிச்சயமாக நீங்க தொடர்ந்து செய்யுங்க. குடும்பத்துல இன்னும் நிறைய விஷயத்த மகரிஷி கொடுப்பாங்க. அந்த விதத்தை அமைதியும் ஆற்றலையும் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜசேகர் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நான் பகீரதி. நான் உங்களுடைய நெடுக தொடர்ந்தும் பார்க்கிறேன். நீங்கள் இந்த நோர்வேக்கு வரும்போது நாங்க உங்களை எல்லாம் சந்திச்சோம் ஐயா. மிக்க நன்றி. நான் முந்தி எனக்கு தைராய்டு பிரச்சனையால நான் நடுக்கம், பயம், கதைக்க மாட்டேன். இப்பொழுது வடிவாக எல்லாம் தியானம் தொடர்ந்து நாங்க செய்து நல்லபடியாக நோர்வேயில நடத்தி கொண்டிருக்கிறோம். புகனா அம்மாவோடையும் நான் போய் நின்று உதவியாக நின்று நடத்தி கொண்டிருக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உங்களை நேர பார்த்ததும் சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு வருஷமா செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது எந்த ஒன்று நாம செய்துட்டு போயிடலாம். அதை தொடர்ந்து நடத்துவதுங்கிறது தான் உண்மையான ஒரு சிறப்பான அம்சம். அதை தான் நீங்க எல்லோரும் செய்துட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. மஞ்சுளா தேவை கையெழுத்துக்கிறீங்களா? நீங்க கதைக்கலாம் அல்லது ரெக்கார்டிங் நிப்பாட்டா ஐயா? இதானே போட்டு. மஞ்சுளா தேவை நீங்க கதைக்கலாம். கையெழுத்துக்கிறீங்க? தெரியல, அவருக்கு அன்மியூட் செய்ய முடியலையோ ஒருவேளை. தெரியல. போட்டு அன்மியூட் பண்ண நான் எல்லாரும் அன்மியூட் பண்ண நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓ, வேறு யாருக்கும் ஐயாவோட அடுத்தது எல்லாருக்கும் வேலைக்கு போறதுக்கு நேரம் இருக்கும். சத்யபிரியா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. பாண்டிச்சேரியில இருந்து சத்யபிரியாங்க ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். தவம் வந்து நான் பஞ்சேந்திரிய தவம். அப்புறம் இதுல செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதோட சிறப்பு சாமிஜி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்முடைய இந்திரியங்களை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுன்றது புரிஞ்சுதுங்க ஐயா. இன்றைய தவத்துல
அந்த ஒவ்வொரு அஹ், புலன் மேலும் நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து செல்வது எப்படின்றது இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம செய்யும் பொழுது அந்த நுணுக்கங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. இன்னும் ஒரு விஷயம், பஞ்சேந்திரிய தவத்தை பத்தி பேசும்போது எப்பவும் ஒரு பேராசிரியர் சொன்னது எனக்கு நினைவுல வருதுங்க ஐயா. சாமிஜி வந்து அவங்க பேசும் பொழுதும் சத்சங்கம் நடத்தும் பொழுதும் அவரோட வாயிலிருந்து ஒரு அந்த நெகட்டிவான ஒரு சாமிஜி 5 வருடங்களாக தொடர்ந்து தான் நாவின் மேலே மனம் வைத்து தவம் செய்ததாக, அதற்கு உதாரணமாக இந்த தவத்தை சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. அதை பத்தி நீங்க நீங்க கொஞ்சம் சொன்னா இன்னும் கொஞ்சம் பதிவு பண்ணிக்க அஹ், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. மிக்க நிச்சயமா. நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கண்டிப்பாக அடுத்த ஒரு இதுல அதை பத்தி நாம நிச்சயமாக கலந்து பேசுவோம். ஏன்னா முக்கியமாக பார்த்தோம்னா இந்த புலன்கள்ல தானே நாக்குல பார்த்தோம்னா அதுக்காக ஆசைப்பட்டு நிறைய இடத்துல போகுது. மகரிஷி அதுக்காக தான் இந்த பஞ்சேந்திரியத்துல இதை எடுத்து பாருங்க, இது மேலேயே தவம் செய்யறதுக்குங்கிறது எங்கேயாவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம். ஆனா டெய்லி டெய்லி அதை யூஸ் பண்றோம். யூஸ் செய்துட்டு இருக்க யோசிச்சதே கிடையாது. இப்ப இந்த மாதிரி நாம அது உணர்ந்து அதுக்குள்ளாக நம்ம போய் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு அறிவு அதுவே இருந்து உள்ளுணர்வாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த உள்ளுணர்வை தூண்டுவதற்காக தான் மகரிஷி அவங்க இத தொடர்ந்து செய்யணும், அடிக்கடி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி வச்சிருக்காங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சென்னையில இருந்து ஞானசுந்தரி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா சந்தோஷம். இருக்கேங்க ஐயா. ஐயா உங்களை நான் ஒரு முறை அலியார்ல சந்திச்சேன். அந்த வாய்ப்பு எனக்கு இறைநிலை கொடுத்தது. இன்றைக்கு தவம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. பஞ்சேந்திரிய தவம் ஆழ்ந்து நல்லா பண்ண முடிஞ்சதுங்க ஐயா. நிறைய விளக்கங்களும் கிடைச்சது. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குதுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். இது வாழ்க வளமுடன். நம்ம மௌனத்துல எடுத்துக்கிட்ட ஒரு ஆராய்ச்சி தவமாக இருந்தது. ஓகே. தவம் என்பது நம்ம தனியாக செய்வோம் வேற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளாக நம்ம இன்னைக்கு தலைப்புக்கு ஏத்த மாதிரி அந்த மௌனத்தையே நாம ஒரு தவத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டோம். செய்து ம். பாருங்க, நிச்சயமாக ஓகே. நமக்கு இன்னும் மேன்மைகள் கிடைக்கும். அந்த வாழ்க வளமுடன். உறுப்புகள் மேல ஆழ்ந்து ஆழ்ந்து நீங்க சொல்ல 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 நாங்க செய்யறப்ப அவ்வளோ ஒரு நல்ல இன்னைக்கு அவ்வளோ ஒரு இதை அனுபவிச்சேங்க ஐயா. நான் பஞ்சேந்திரிய தவம் பண்றப்ப அந்த அளவுக்கு நான் அனுபவிச்சதே இல்லைங்க ஐயா. அன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். முயற்சி செய்யணும். மகரிஷி கொடுத்த அருள் தான் எல்லாமே நல்லபடியாக வரும். ஆ வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுகந்தி வந்திருந்தீங்கள், போயிட்டீங்கள். வாழ்க வளம். வாழ்க சுகந்தி வளமுடன் அம்மா வெயிட் பேசுகிறேன். பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக வாழ்க வளம். கதைக்கு வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நன்றி ஐயா. மிகவும் சிறப்பா இருந்தது. உம், நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கண்ட இதுல பங்கு பெற்றி மிகவும் சிறப்பு ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சொல்லி வேறு யாருக்கும் கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.